தமிழகத்தில் புதுவித நோய் தொற்று பரவல் இருப்பதாகவும் இதுகுறித்து தமிழக அரசு சோதனைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் ஒரே நாளில் 238 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்திலும் கொரோனா பாதிப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் எந்த மாதிரியான காய்ச்சல் பரவுகிறது என்பதை சோதனை மேற்கொண்டு தமிழக அரசு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அரசு இந்த நோய் பரவலில் முழு கவனம் செலுத்தவில்லை, சுகாதாரத்துறையும் அதிலே கண்ணும் கருத்துமாக செயல்படவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் என்னுடைய குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றேன். அதனுடைய விளைவு தான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நான் தொடர்ந்து ஏற்கனவே சொன்னேன், கடுமையான காய்ச்சல், கடுமையான உடல் சோர்வு, அதே போல் ஃபெட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த பாடி டயர்டு, கடுமையான உடல் வலி, இப்படி நிறைய பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை மறுத்தாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை நீங்களே எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நேற்றைக்கு கூட அமைச்சர் பேட்டி அளித்திருக்காரு, நான் அதனையும் பார்த்தேன். இன்றைக்கு ரன்னிங் நோஸு, கோல்டு, காஃபு, கடுமையான உடல் சோர்வு, உடல் வலி, டயர்டு, காய்ச்சல், இந்த சிம்டமோட தமிழகத்தில் நிறைய பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க. சில பேர் வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு காய்ச்சல் அப்படின்னா வைரஸ்னாலையும் வரும், பாக்டீரியானாலும் வரும். என்ன காரணத்தினால இந்த காய்ச்சல் வருது? இது வைரஸ் காய்ச்சலா, இல்லை பாக்டீரியா காய்ச்சலா, இல்லை டெங்குவா, மலேரியாவா, சிக்கன் குனியாவா, இல்லை டைஃபாய்டா, இல்லை கொரோனாவா, அது என்ன நோய் என்பதை அரசு உடனடியாக வல்லுநர்களை வைத்து ஆய்வு செய்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன காய்ச்சல்ன்றதை விளக்கணும். இது வரைக்கும் அதை செய்யலை. இப்போ இன்றைக்கு என்ன நிலைமை? கேரளாவில் 24 மணி நேரத்தில் 238 பேர் கோவிட் பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ் வந்துருக்கு. இன்றைக்கு இப்போ கேரளாவில் நம்ம பக்கத்து மாநிலத்தில் வந்திருக்கு. இது வரைக்கும் 768 கொரோனா பாசிட்டிவ் கேஸை கேரள அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. 3 இறப்பை கேரள அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கொரோனா கேஸ் இருக்குது. இது ஏற்கனவே நான் ட்விட்டரில் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டிலையும் என்ன கேஸுன்றதை நம்ம ஆய்வு பண்ணணும், கண்டறியணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன்.